அப்படியே பாம்பு அபாயம். ஸோ அபாயம்னே வச்சுட்டாங்க. வந்து பையன் சரக்கு அடிச்சு வந்து உள்ள மட்டையார் உள்ளே வந்து விழுந்து அந்த சைடு கடைசியில் இந்த சைடு ஆழம் போல் கொலா போட்டு தெரியும் என்னமோ வச்சுருக்கேன். வந்து அதில் தான் பண்ணுறோம். ஆனால் இங்கே வந்து ஐஸ் போட்டு நம்ம வந்து ஃபுட்டுக்கு வந்து ஜீனி வச்சு சாப்பிடுவோம். இங்கே பார்த்தா வாழைப்பழம் மறந்துட்டேன். எதுக்குடா வாழைப்பழம் இருக்குதுன்னு பார்த்தா சாப்பிட்டு தான் தெரியுது. ஜீனிக்கு பார்த்துட்டா ஆல்டர்னேட்டு. ஸோ இன்றைக்கி திருப்பி இல்லிக்கல் கல் அந்த சைடு தான் போகிறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி பார்ப்போம். எப்படி ரொம்ப தூரம் தான் அந்த பஸ்ஸெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அதெல்லாம் பார்த்து போவோம். கோட்டையிலேருந்து பாலான்னு ஒன்று இருக்குது. அந்த பாலாண்ட இடத்துக்கு வந்து அதை வந்து தான் மித்த எல்லா இடத்துக்கும் போக முடியும். அடுத்து அங்கேருந்து பேட்டை அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாண்ட் போனால் அடுத்து பஸ் அங்கேருந்து மங்கம்மா சேர்க்குறோம். அங்கே ஒரு அடுத்த ஒரு பஸ்ஸு. இங்கே வீடியோ போடுறதெல்லாம் பார்த்து வந்தோம்னா அவ்வளோதான். நிறைய இடம் பார்த்தீங்கன்னா இங்கே ரோடே கிடையாது. நிறைய இடம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அது ஸோ அதெல்லாம் அடுத்த வீடியோவில் போயிட்டு பேரெல்லாம் மறந்து வச்சு நிறைய பேர் பார்த்துட்ருக்கனால ஸ்பாட்டு சரியான ஸ்பாட்டு. இங்கே ஒரு பிரச்சனை இல்லைன்னா பேகை என்னோடய ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே பக்கத்தில் ஒரு 4-5 வாட்டர் ஃபால் இருக்குது. ஆனால் அது எதுக்கு அது எல்லாமே பக்கத்துலனா ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எல்லாமே இந்த பாதை ஸோ பாதையெல்லாம் எப்படி தான். ஸோ அதனால் வண்டியும் கிடைக்காது. இப்போயுமே இந்த ஆட்டோ வந்து என்னை ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. திருப்பி நான் சொன்னால் தான் திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி தான் நான் ப்ரோட்ட சொல்லி காட்ட சொல்லியிருக்கேன் ஸ்பாட்லாம். பாதையை பாருங்க அப்படி இருக்கு. அப்படியே பாம்பு எந்த வண்டியும் வர்றதில்லையா. ரூட்டை பாருங்க. இருந்து யார் வருவா. அந்த ரப்பர் இதெல்லாம் ரப்பர் மரமா சேட்டா? ரப்பர் இதுதான் ரப்பர். இது கட்டியிருக்காங்க. இந்த வருஷத்தில் மட்டும் 3-4 பேர் இந்த வாட்டர் ஃபால்ஸில் செத்து போயிட்டாங்களாம். எல்லாம் தண்ணி அடிச்சுட்டு போய் பெரிய ஆழம் இல்லையா தண்ணி. இருந்தாலும் பசங்க இந்த வண்டியில் போகிறவங்க நிறைய டெத் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே அபாயமே வச்சுருக்காங்க. அபாயத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ. ചേട്ടാ ഇതാ എൻട്രൻസാ? ഉണ്ട് താഴെ ആളുണ്ട്. ഇവിടെ അത് ആളില്ല. கீழே ரொம்ப ஆழம் போகலாம். இங்கே ஆள் இல்லைன்றாங்க. அபாயம். ஸோ அபாயம்னே வச்சுட்டாங்க. வந்து பையன் சரக்கு அடிச்சு வந்து உள்ள மட்டையார் உள்ளே வந்து விழுந்து அந்த சைடு கடைசியில் இந்த சைடு ஆழம் போல் செம்ம ஸ்பாட்டு. சூப்பர் ஸ்பாட்டு. ஆனால் வந்து இப்படி பிரச்சனை ஆகிருக்கு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதே கட் பண்ணிட்டாங்களாம். இந்த டிரான்ஸ்போர்ட்டே சில இடத்துல பஸ்ஸெலாம் உள்ளே போச்சான். ததைக்கு நிப்பாட்டிட்டாங்களாம் பஸ்ஸை. ஆட்டோ தான் போதும். இப்போ வேறு என்ன சொன்னார்னா நானே யாரையும் இறக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பசங்க வந்து இப்படி மாட்டிக்கிறாங்க. பார்த்து உள்ளே இறங்கிட மாட்டீங்களா அப்படின்னாரு. இறங்க மாட்டேன் அப்படின்ட்டு. பிளேஸ் நல்ல பிளேஸு. ஒரு ஃபால்ஸ் மாதிரி வரும். அந்த சைடு தான் ஆகும். தன்னை தான் ஆகும். உட்காந்துடலாம் போய். சரி போய் பார்த்துட்டு வருவோம். இங்கே உட்காந்து சமைச்சா செம்மையாக இருக்கும். பார்த்து கேரளாவில் எக்கச்சக்க இடத்துல ஸ்பாட்டு. இன்னும் கொஞ்சம் இன்டீரியரான கேரளாக்குள்ளெல்லாம் போயிட்டோம்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து இருக்குமா. கீழே கொஞ்சம் ஆழமாக தண்ணி கலரே மாதிரி கலர் தண்ணி அங்கே இருக்கிறதுக்கும் இந்த
பாக்கெட் மாதிரி இருக்கு பாருங்க, அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கவர் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ எல்லாமே ரப்பர் மரம். ஸோ எல்லாமே இந்த ரப்பர் பால் இருக்கும். காம்பேக்டான இந்த கடை ஈஸியாக சேட்டா வந்துட்டு இருக்காராம். அப்படியே லைட்டாக நடந்து போவோம். சேட்டா வரேன்னு சொல்லி 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. வந்துடுவாரா? அவர் பேசுகிற மலையில் எனக்கு ஃபுல்லாக புரியாது, பாதி தான் புரியுது. வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். கொசு எறும்புலாம் பயங்கரமாக இருக்குது. சேட்டா வந்துட்டார். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் வீட்டுக்கு போகிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும் நினைக்கிறேன். வரப்போ 4 பஸ்ஸு. இல்லை இங்கே சொல்லிடுறேன், வீடியோ. இப்போ எனக்கு தெரிஞ்சு போகிறதுக்கே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆயிரம் நினைக்கிறேன். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி பஸ்ஸான். இல்லை இங்கே பஸ் ஏறணும்னா 5 காலுக்கு வருமா? மணி இப்போ தான் 4:30. இப்போ இங்கேருந்து இராட்டிப்பேட்டா சேட்டா இந்த ஸ்தலம் களத்துக்கடவு. இங்கேருந்து இராட்டிப்பேட்டா அப்படின்ற ஒரு ஸ்பாட்டுக்கு போய் அங்கேருந்து கோட்டயம் போகணும். சேட்டா இப்போ எனக்கு இப்போ தான் ரூட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு, எங்கே போகணும், எப்படி போகணுன்னு சொல்லி. சேனல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டிருந்தாரு. நம்ம எல்லா இடத்தும் நம்ம சொல்லிக் கொடுக்க பழக்கம் இருக்குது. ஓகே சேட்டா, ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம கிளம்ப போகிறோம். 2 நாள் இங்கே ஸ்டே பண்ணியாச்சு. சார் அடுத்து எங்கே போகணும் இனிமேல் தான் பிளானே போகணும். வேறு பின்னாடி சவாரி எப்படி இருக்கு பாருங்க, சீனிக்கா. ஸோ நான் 2 நாள் இங்கே தான் இருந்தேன். என்னோடய திங்ஸ் 1-2 மட்டும் வச்சுட்டு போகிறேன், அவ்வளோதான். ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஸோ அதனால் இதெல்லாம் வச்சுட்டு கிளம்புறேன் வீட்டுக்கு. ஒரு 2 சொல்லிவிட்டு ஓகேம்மா போயிட்டு வரேன். ஆமாம் இல்லை எந்திரிச்சு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் எல்லாத்தையும். ஆமாம் ஓகே பார்க்கலாம். போயிட்டு வரேன். சாப்பிடு. தோசை இது பேர் ஊத்தாப்பம்மா. அது பேர் ஊத்தாப்பம். ஊத்தாப்பம் நம்ம ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் தோசை மட்டும் மாவு வித்தியாசம். அதே மாவு தான். அந்த மாவு. அப்புறம் என்ன நெக்ஸ்ட் பிளான்? எங்கே கிளம்புறதா இருக்குது? தெரில. ஓகே மச்சான், பார்க்கலாம். பாய். பார்க்கலாம். ஃபோன் பண்ணு. கண்டிப்பாக.